Vanakkam Geeks. இது வெறும் news enlightening the heartbeats. For new gadgets, new facts, and technology streets. Light up your day. Come on, join us. Drop your comment today. Vanakkam Geeks. Vanakkam Geeks. Welcome to Tech Voice Tamil by Honarina Tamil. Okay, so இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன ஸ்பெஷல்? விவோ X200 FE வந்து பெஞ்ச்மார்க் வந்துருச்சு. டிமென்சிட்டி 9400E கிடையாது, 9300 ப்ளஸ். அதே விவோ T4 அல்ட்ரால இருக்கிற அதே சிப் இருக்கு. ஓகே, பட் சிமெட்ரிக் பெசல்ஸோட உங்களுக்கு இருக்கலே குட்டி ஃபோனா 4.3 இன்ச்ல பண்ணலாம்னு முடிவு பண்ணிருந்தாங்க. 6.3 ரொம்ப குட்டியா இருக்கும்னு சொல்லி அந்த X200 Pro Mini இருக்குல்ல, ஆமா, அந்த மாதிரி குட்டி டிஸ்ப்ளே, அதே கிட்டத்தட்ட அதே மாதிரி டிஸ்ப்ளே தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ப்ராசஸர் மட்டும் வந்து 9300 ப்ளஸ் வந்து போட்டாங்க. ஆனா 8MP அல்ட்ரா வைட்லாம் வந்து எனக்கு தெரியல. இந்த T4 அல்ட்ரா மாதிரியே தான் இருக்கு. என்ன வச்சா சைனால 35000 ரூபாய்க்கு வருமா? சைனால இல்லையே இந்த போன், இந்தியாக்காக மாமே ஸ்பெஷல். நாலு போனா சி நாலு கேமராவா? ஃப்ரண்ட் கேமராவோட சேர்த்து ஃப்ரண்ட் கேமரா 50MP, 50MP, 8MP, 50MP. அப்புறம் இந்த T4 அல்ட்ரா இருக்குல்ல, ஆமா, அதே மாதிரி தான் ரியர் செட்டப். ஓகே, ஃப்ரண்ட்ல மட்டும் 32க்கு பதிலா 50MP போட்டாங்க. ஓகே, சோ IP64 ரேட்டிங்ஸ், இந்த ரேட்டிங்ஸ் பதிலா IP68/69 வந்துரும். ஓகே, ஓகே. பேட்டரி வந்து 6500 mAh. லாஜிக் என்ன? இது என்ன லாஜிக்? இது என்ன வருதுன்னு தெரியல இன்னும். 13Sக்கு ஆன்சர் இதுதான். ஆமா, நான் அதான் சொல்ல வந்தேன். 13S மாதிரி அழகா சரி, ஒரு பிரைமரி ஒரு டெலிஃபோட்டோ போட்டுனா 13S வந்து ஆஃபர்ல 50000 இருக்கு. இதுவும் 50000. இது லான்ச் பிரைஸ் 50000 தான். இதுவும் 50000, 47000 இருக்கும். ஏன்னா இது வந்து 9300 பிளஸ் வேற. சோ அவ்வளவுதான் இது. ஆனா இது வந்து 12/512 கிடையாது, 16/512 இருக்கும் அப்படி போடு. சோ 12/2 ஜெய்ஸ் ஆப்டிக்ஸ் இருக்கும்ல வச்சா? ஜெய்ஸ் ஆப்டிக்ஸ் இருக்குமா தெரியலையே. நான் ஹேசல் பிளேட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சர்ப்ரைஸ்ரா இருந்துச்சு. ஏன் இதுல இருக்குல்ல, V சீரிஸ்ல எல்லாம் இருக்கு. X சீரிஸ்ல இருக்குல்ல, V சீரிஸ்ல இருக்கு. FEங்க இருக்காது. சாம்சங்ல மட்டும் என்ன FE னா அதுக்கு கேமரா முக்கிய பண்றாங்க. ஓரளவுக்கு ஒர்த்தான கேமரா தானே வைக்கிறாங்க சாம்சங். 3 கேமரா கொடுத்துறாங்கல்ல. அந்த மாதிரி இதுவும் X சீரிஸ்ல வரனால மேபி இருக்காதுன்னு எனக்கு என்ன இதுனா, இதுலயே T4 அல்ட்ராலே கொஞ்சம் ஹீட்டிங், இது கேமிங் ஆடினா கேமரா அதிகமாக யூஸ் பண்ணால் ஹீட்டிங் இருந்துச்சு. இந்த 9000 அதில் கூலிங் பெருசாக வச்சாலும் அந்த இஷ்யூ இருந்துச்சு. இதில் இவ்வளோ சின்ன ஃபோனாக இருக்கு, இதில் கூலிங் எந்த மாதிரி இருக்கும், எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்க, அது மட்டும்தான் ஒரே இது. மற்றபடி எந்த பிரச்சனையுமே இல்லை. சரி, ஓகே, நல்லா இருக்கு. காம்பேக்ட் ஃபோனு அது ஓகே, OnePlusக்கு ஓகே, இதெல்லாம் ஓகே. காம்பேக்ட் ஓகே, எனக்கு ஓகே. எனக்கு வந்து வெரி மச் ஹாப்பி. கூலிங் எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்க அதுதான் வந்து ஒரே கொஷின். விவோ ஓகே. நான் ஆனால் வெயிட்டிஸில் இருப்பேங்க. எனக்கு வந்து காம்பேக்டாகவும் ஒரு நல்ல ஃப்ளாக்ஷிப் ஃபோன் மாதிரி நல்ல கேமரா செட்டப்போட இருந்ததுன்னா வில் பி வெரி ஹாப்பி. அது மட்டும் இல்லாமல் 6550 mAhங்கிறான், சூப்பராக இருக்கும். 6.3 இன்ச் பேனலுக்கு 6500 mAhலாம் ரொம்ப டூ மச். 8 hours ப்ளஸ் SOT ஆல்வேஸ். இது பார்த்தீங்கல்ல, அந்த X-Fold இருந்துல, அது வந்து 4th gen கார்பன் சிலிக்கானா, அதனால அந்த இவ்வளோ சின்ன தீன் இருக்குல்ல, அதுலேயே 6000 mAh பேட்டரி வச்சு. என்னடா சொல்கிறீங்க? ஆமாம், 6000 mAh 4th ஜென்ரேஷன். 12% சிலிக்கான் இருக்கான் அதில், எல்லாம் 10% இருக்கு. 4th ஜென்ரேஷன் நல்லா இருக்கும், கவலைப்படாதீங்க. பிக்சல்லாம் இன்னும் கார்பன் சிலிக்கான் யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு நீ எதிர்பார்த்துட்டு இருக்க. பிக்சல், சாம்சங்லாம் பிக்சல் வந்து மறுபடியும் அந்த பிரெக்னன்ட் ஆகிற லித்தியம் பாலிமர் பேட்டரிக்கு தான் தேடிட்டு இருக்காங்க. அது கிடச்சதுன்னா 10th ஆனிவர்சரியா பேட்டரியை வீங்க வச்சிடலாம். அந்த முயற்சியில தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கண்டுபிடிச்சிருவாங்க அப்படியும். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, கார்த்திகேயன். பிக்சல் அப்படினா பிக்சல் 6a செகண்ட் ஹேண்ட் அப்ராட் யூனிட் வாங்குனேன். ஃபோன் பாட்டம் ரைட் கார்னர்ல டிஸ்ப்ளே தூக்கி இருக்கு ப்ரோ. லோக்கல் ஷாப்ல காட்டுனா பேட்டரி பல்ஜ் இஷ்யூன்னு சொன்னாங்க. இப்போ என்ன பண்றது ப்ரோ? F1ல பேட்டரி சேஞ்ச் பண்ணி தருவாங்களா இல்ல லோக்கல் ஷாப்ல சேஞ்ச் பண்ணி கட்டா? F1 எடுத்துட்டு போக சொல்லு. ஏன்னா இன்டர்நேஷனல் வாரண்டி உண்டு. பில்லு கேட்காத வரைக்கும் F1லயே ப்ரொசீட் பண்ண சொல்லு. F1ல வந்து இன்கேஸ் பில்லு இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் கேள்வி கேட்டா மட்டும் லோக்கலுக்கு போயிட வேண்டியதான். லோக்கலுக்கு போனா 2500 ரூபாய் மாடல் செக் பண்ணிட்டு இது இந்தியா யூனிட் இல்லைன்னு சொல்ல மாட்டான். குளோபல் யூனிட்டுக்கு தான் வாரண்டி இந்தியாவில் இருக்கு, இந்தியன் யூனிட்டுக்கு தான் குளோபல்ல வாரண்டி இல்லை. நம்மள துச்சமா எண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு கண்ட்ரி. நீ தான் பிக்சலு சொல்லு, பேசிப்ப. அது நிறைய பிரச்சனை வந்திருக்கு, கேரண்டி இல்ல. நான் நத்திங்க, நான் சாம்சங். அதுவும் பசங்க நீங்க, அதனாலதான் வராதீங்க நீங்க ப்ளீஸ். வாழ்க்கையை வண்ணமயமாக்குறதுக்காக போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். பிக்சல் 10 வருது. நீ ராம்கி காமெடி பார்த்திருக்கேன், சொட்டு நீலம் டோய், அந்த இதுக்காக நான் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். சொட்டு நீலம் டோய் போட்டோஸ் வரும், ப்ளூ கலர்ல இருக்கும். அதுக்காக ஃபிலிம் நினைச்சிடாதீங்க.
அப்படி ஆமா ஆமா இப்போலாம் யாரு அந்த இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இங்க பாரு ஸ்ட்ரைட்டா பிட்டன்ல யூஸ் பண்ணிக்கிட்டு இல்ல ப்ளூ கலர்ல போட்டு சுத்திட்டு சரி மொத்தம் அதான் நீங்க அதை ட்ரை பண்ணுங்க ப்ரோ ட்ரை பண்ணிட்டு எங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுங்க ப்ரோ ஓகே OnePlus Bullets Wireless Z3 ஜூன் 19 லான்ச் 2022ல Bullets Z2ன்னு ஒன்று வந்துச்சு. ஆமா ஸோ அதுக்கப்புறம் ஏஎன்சி மாடல் வந்துச்சு. சக்சஸ் அது இப்போ ஏஎன்சி மாடல் அப்கிரேட் பண்ணல, இன்னும் நார்மல் மாடல் வந்து அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர் தான். நிறைய பேர் வந்து இன்னைக்கு கூட கமெண்ட் போட்டிருந்தாங்க, அண்ணே நெக் பேண்ட்ல தான் புதுசா வந்தா சொல்லுங்களேன், யாருமே பேச மாட்டேங்க. இதோ உங்களுக்காக. சரி, அந்த போட்டு இவன்லாம் 70 மணி நேரம் பேட்டரி, இந்த மணி நேரம் பேட்டரின்னு சொல்றாங்க. 700 மணி நேரம் வந்துகிட்டு இருக்கான் இப்ப. இவங்க இன்னும் கழுத்துல படிகள் மாதிரி பாம்பு மாதிரி போட்டு இவ்வளவு கொண்டு இருக்கும் நெக் பேண்ட். இவங்க இன்னும் 36 மணி நேரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. அது பிரச்சனை இல்ல வச்சா. எனக்கு என்ன தெரியுமா வச்சா தோணுது, நிறைய பேர் இப்போ இதுல ஃபாஸ்ட் சார்ஜ் லைட் வெயிட்டா இருக்குமோ. லைட் வெயிட் ஒன்று மட்டும் இல்ல, 10 minutes சார்ஜ் பண்ணா 10 hours பேட்டரி பேக்கப் மாதிரி வரும். 10 minutes சார்ஜ் பண்ணா எவ்வளவு தெரியுமா சொல்றான்? 27 hours. இதுக்கு மேல என்ன வச்சா வேணும் உங்களுக்கு? அவ்வளவுதான். போட் எவ்வளவு தெரியுமா? டேய் இந்த பாரு, இந்த கப்பலை பத்தி இனிமே பேசாத, ஆல்ரெடி வாட்டர் விழுந்துருச்சு. கஷ்டப்பட்டு விவேக் சப்பக்குன்னு ஒரு காமெடி பண்ணுவார் பத்திரிக்கை போட்டிருக்கான். என்னவோ சமைக்கிறாருங்க, செம்மையா ஸ்மெல் வருதுங்க அப்படிலாம் சொன்னதுக்கு அப்புறம் என்னன்னு பார்த்தா ஒரு வாட்டர் விழுந்த சட்டியில வந்து அதை வச்சு அடைச்சிட்டு இதுல தான் எப்படி வெண்ணி போடுறதுன்னு சொல்ல போறேன். அந்த மாதிரி இருக்கு போட்டு நிலைமை. மிவியாவது பரவாயில்ல, போட்டும் இது ஒண்ணா இல்ல இல்ல மிவில அந்த டியோ பார்ட்ஸ் அந்த என்னென்னமோ இருக்குல்ல, அதை பத்தி கூட மக்கள் கேட்டாங்களே தவிர ரீசன்ட் ட்ரெண்ட்ல யாருமே கப்பலை பத்தி பெருசா பேச மாட்டாங்க. அவன் சும்மா இந்தியன் டீம் பெரிய பெரிய இடத்துல எல்லாம் போய் காசை செலவு பண்ணி இப்ப வீணா போச்சு. என்ன கேட்டா அடுத்த பைஜு இந்த போட்டு தாங்க வாய்ப்பு இருக்கு. சரி, இதுக்கு முன்னாடி வந்து 30 மணி நேரம் இருந்துச்சான், இப்போ வந்து 36 மணி நேரம் ஆகியிருக்காங்க அப்படின்னு போட்டு. இதுக்கு மேல வேற என்ன வச்சணும்? 6 மணி நேரம். இது வந்து 20 மணி நேரம் இருந்துச்சான் 10 minutes சார்ஜ் பண்ணா, இப்போ வந்து 27 மணி நேரம் ஆகிருக்கு. இமேஜின் பண்ணி பாரு, இதுல வந்து ஆப்டெக்ஸோ இல்லாட்டி வந்து LHDC ஏதாவது கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சு போயிடும். இல்ல பிரைசிங் தான் இப்போ முக்கியம். போன வாட்டி 2000 ரூபாய்க்கு 2100 ரூபாய். அது வந்து இப்போ ஏஎன்சி மாடல்ல இப்போ 2100 ரூபாய்க்கு இருக்கு. இது வந்து 2000 ரூபாய்க்கு லான்ச் ஆயிருக்கு, இப்போ 1600 அந்த ரேஞ்சில வந்து இருக்கு. ஆமாமா 1699, ஆஃபர் டைம்ல 1399, 1299 வரைக்கும் கூட போயிருக்கு. இருக்கு. இப்போ இது வந்து 2000 தான் இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். இதுல இருக்கிற டெக்னாலஜி தான் இப்போ வந்து வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதான் அந்த 36 ஹவர்ஸ்ங்கிறது கம்மி பேட்டரி லைஃப் மாதிரி இருக்கலாம். ஆனா 10 நிமிஷத்துல 27 மணி நேரங்கிறது மாசல சும்மா லைட்டா அப்படி மாட்டிட்டு போய் பல்ல விளக்கிட்டு வந்து திரும்ப எடுத்து காதுல போட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. 27 மணி நேரம் அன்னைக்கு ஃபுல் டே அப்படி யூஸ் பண்ணலாம். ஆனா இது எப்படி இருக்கு? இப்போ 3 வருஷம் ஆயிடுச்சுல Z2, இதோட கேபிள் இந்த இது ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு? டியூரபிலிட்டி சூப்பரா இருக்கு. யார் சொன்னா? யூசர்ஸ் யாரா? நான் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு 2 மாசம் முன்னாடி தான் கொண்டு வந்தீங்க வச்சேன். ஆமா Z2 எங்க இருக்கு? அது ஏஎன்சியா என்னது? அது Black கலர் இங்க இருக்கான்னு இப்ப அங்க இருந்தது ஒன்னு நான் எடுத்துட்டு வந்து அங்க வச்சேன் ஒரு நாள். ஏஎன்சி நான் யூஸ் பண்ணும்போது சூப்பரா இருந்தது. என்கிட்ட ஒன்று இருக்காங்க. இல்ல லாங் டர்ம்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏன்னா டெய்லி வந்து வேர்வை கொட்டுது. இப்போ வாட்சன் சொன்னால அது ஒரு பாயிண்ட் இருக்கு. அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த இடத்துல மட்டும் லைட்டா கொஞ்சம் இந்த இரிட்டேஷன் இல்ல இல்ல அது வந்து சொரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வாட்ச் சிலிக்கானால வரும். அதான் அது வந்து OnePlus இல்ல சிலிக்கானால வரும்டா. அது சிலிக்கால என்ன ஆகுது? சிலிக்கால பேக்ல வருது. நான் சொல்றது வந்து அந்த பேக் இருக்குல, சென்சார் இருக்கிற இடம் அங்க வருது எனக்கு. அப்ப அந்த இடத்துல சால்ட் டெபாசிட் ஆகுதுன்னு அர்த்தம், பாக்டீரியல் growth இருக்குன்னு அர்த்தம். நீ ஒரு தடவை என்ன பண்ணு, இந்த ஸ்ப்ரே அடிச்சுட்டு ஐபி இருக்குல வச்சு அது ஒரு தடவை அடிச்சு, இல்லாட்டி சானிடைசர் இருந்ததுன்னா அதை வச்சு அடிச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டு அகர் யூஸ் பண்ணி பாரு, இந்த பிரச்சனை வராது. நிஜமா. ஏன்னா நம்ம என்ன ப்ராப்ளம்னா, நம்ம யூஸ் பண்ணிட்டு அமேஸ்ஃபிட் ஒரு வருஷமா யூஸ் பண்ணிட்டு இல்ல புரியுதுடா. ஒரு சில ப்ராடக்ட் என்ன ஆயிடுதுன்னா, நம்ம யூஸ் பண்ணிட்டு ஒரு 2 வாரம் எங்க உரமாச்சோம்னா சால்ட் பிளஸ் அழுக்கு டெபாசிட் ஆயிருக்கும். அதனாலதான் திரும்ப எடுத்து மாட்டும் போது நம்ம துடைக்க மாட்டோம் அந்த அளவுக்கு. சும்மா நார்மலா அப்படி துடைப்போம், மாட்டினா லைட்டாக அலர்ஜிக் ஃபீல் வரும். அதுக்கு நீ வந்து எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு சானிடைசர் அடித்து க்ளீன் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறது தான். இந்த நெக் பேண்ட் என்ன ஆகுதுன்னா, நீ கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி வச்சு நிறைய பேர் ஒன் இயருக்கு அப்புறம் கேபிள் மட்டும் இத்து போய் அப்படியே உரியும், அந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது ஹேப்பன்ஸ். இவங்க வந்து பிரைடட் கொடுத்தாங்கன்னா மாசு. தெரிஞ்ச பசங்க ஒரு சிலர் என்ன பண்ணானுங்கன்னா, க்ளூவில் வந்து கயிறை முக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்து அவனுங்களே பிரைட் பண்ணிக்கினானுங்க. ஸோ அந்த வெறுத்து போய் வருஷம் இது வேற ஒன்று அப்படின்னு சொல்லி திரும்ப வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்களே க்ளூ போட்டு சுற்றிட்டாங்க. அதை பண்ணிக்க வேண்டியதான். இவங்களே பண்ணி கொடுத்தாங்க. கலர்ஸ் என்ன தெரியுமா? சாம்பா சன்செட், என்ன சாம்பா, மேம்போ மிட்நைட். இது வந்து மேம்போ மிட்நைட், இது வந்து சாம்பா சன்செட். நானு இந்த சைக்கிள் ட்ராக்கரை நம்ம சைக்கிளுக்கு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன்.
ப்ரோஸ் இவனை இனிமேல் வந்து நம்ம டெக் ரிவ்யூக்கு யூஸ் பண்ணுறது வேலைக்கு ஆகாது. நான் அதனால் ஆல்ரெடி பரிதாபங்களில் கோபி சுதாகர் கிட்ட கேட்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். சைக்கிள் ட்ராக்கருங்கிறது ஹெல்த் ஆப்புக்குள்ளார என்னவா இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். சைக்கிள் ட்ராக்கர் எடுத்துட்டு போய் சைக்கிள் ட்ராக் பண்ண முடியுமான்னு தேடி இருக்கான். இவனை வச்சுக்கிட்டு இருந்தோம் எங்களை 2 பேர் ரியாக்ஷன் எப்படி தெரியுமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. பரிதாபங்கள்ல ரொம்ப பரிதாபமாக பார்ப்பாங்க. யாரு நீ காமெடிக்கு நீ கூட தான் அடிக்கடி இந்த மாதிரி இதை பத்தி பேசும்போது நாங்க எல்லாரும் ஊரே சிரிச்சது கை கொட்டி. அதுவும் அதுதான் இதை பேசும்போது நான் உண்மையா பேசுனேன். இந்த மாதிரி சொன்ன உடனே தான் சிரிப்பு அதிகமா வரும் எங்களுக்கு. சரி வச்சு அடுத்த கமெண்ட் என்ன அப்படின்னா அப்துல் நாசிர் Phonerna team why Chinese mobile brands like OnePlus, Oppo, Vivo and Xiaomi are not able to tick all the boxes in the flagship phones even though their phones are priced near to premium brands flagship phones like Google and Samsung. For example, OnePlus 13 lakhs in camera, Xiaomi 15 series and X200 series lakhs in front camera and OS. The probability of people getting disappointed buying this Chinese flagship phone will be higher than people buying Samsung or Google flagship. Forgot about Apple where they lack R&D. ப்ரோ இதில் என்ன ட்விஸ்ட்னு தெரியுமா? இதை கேட்டால் நீங்களே செருப்பை கலத்திட்டு கிளம்பிடுவீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. Xiaomi CV செல்ஃபி கேமரா அபாரமாக இருக்குது. அப்படியே V சீரிஸ், நான் Xiaomi CV கூட விடுங்க, அதுக்கு முன்னாடி கூட நம்ம ரெட்மியில் வேறு எந்த ஃபோனும் பயங்கர சூப்பர்னு சொல்கிற மாதிரி இருந்திருக்காது. ரெட்மி Xiaomiயில் போக்கோலையும் சரி ஆவரேஜாக நல்லாயிருக்கும். ஆனால் அப்படி நீங்கள் விவோக்கு வாங்க, விவோ ஓப்போ அடிச்சு நொறுக்குவாங்க. ரெனோ சீரீஸ்லாம் சும்மா செல்ஃபியில் வந்து நானா அது இந்த மூவிக்காக நம்ம ஒரு ஃபோட்டோ அனுப்புங்கலாம் சொல்லுவாங்களே மூவியில் மேனேஜர் கால் ஷீட் செலெக்ஷனு, அந்த அளவுக்கு ஃபோட்டோ மேசிவாக எடுக்கும். எது ரெனோ சீரீஸும் சரி, அதே மாதிரி விவோட V சீரீஸும் சரி. ஆனால் அதே ஓப்போவில் ஃபைண்ட் சீரிஸ் போய் பார்க்குறேன். நம்ம ஊரில் X8 Pro வந்திருந்தது, நாங்கள் எல்லோரும் செல்ஃபி எடுத்து பார்த்தோம். இனிமேல் நாங்கள் செல்ஃபி எடுக்கல சாரி அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது. அதே தான் விவோ X200 ப்ரோலையும் இந்த வருஷம் சீரியஸாக சொல்ல போனால் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் நாங்கள் அதில் பார்த்தோம்னா நம்ப முடியாத அளவுக்கு OnePlus 13 கேமிங் ஃபோனில் தான் பார்த்தோம். 13 ஃப்ரண்ட் கேமரா கொஞ்சம் பெட்டராக இருந்தது. ஆனால் அந்த V சீரிஸும் பாருங்கள், ரெனோ சீரிஸும் பாருங்கள், அதில் இருக்கிற மாதிரியான கேமரா கொண்டு போய் ஃப்ளாக்ஷிப்பில் வச்சா என்ன தெய்வ குத்தம் வரும் தான் தெரியல. இது வரைக்கும் நடக்கவே இல்லை. அதே தான் Xiaomiலையும். நியாயமான பேச்சு, ஆனால் கரெக்டாக சொல்லியிருக்காரு. எப்படி அப்சர்வ் பண்ணியிருக்காரு பாரு. கன்றாவியா பண்றாங்க. இல்லடா இது ஒரு காஸ்ட் கட்டிங் பண்ணணும். இதுல என்ன காஸ்ட் கட்டிங் என்ன சொல்ற? சரி அப்போ 1.25 லட்சம் ரூபாய்க்கு இப்போ Xiaomiயும் விவோவும் ஃபோன் லான்ச் பண்ணிடுறாங்கன்னு வை, எல்லாருமே நாட்டுட்டு செத்துடலாமா? இப்போ சாம்சங் இது சாம்சங் கூகுள் ஆப்பிள்லாம் செத்து போயிட வேண்டியதானா? அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்குமா? இல்லையே, அதான் நான் சொல்றேன். இல்ல அதான் சொல்றேன், இன்னும் 25,000 எக்ஸ்ட்ரா கொடுத்தா பயங்கரமான ஃப்ரண்ட் கேமரா வந்துருமான்னு கேட்குறேன். வாய்ப்புகள் இருக்கு. எங்க இருக்கு? அப்படி ஒன்று நடந்ததே இல்லை இது வரைக்கும் சரித்திரத்தில். சைனாலேயாவது அப்படி இருக்குமா? அங்கேயும் இதே தான் இருக்கு, இதே அளவு தான் அங்கேயும் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதே லேட்டாக வந்து இந்தியாவில் அதே லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த லாஜிக் ஏனே தெரில ப்ரோ. சீரியஸாக நீங்கள் கேட்ட நியாயமான கேள்வி. ஒரு பிக்சல் ஃபோனோ இல்லாட்டி ஒரு சாம்சங் ஃபோனோ, எனக்கு வந்து கூகுள் பிக்சல் இப்போ இந்த பேட்டரி பல்ஜ் இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அவங்க கண்டிப்பாக அதை அட்ரஸும் பண்ணுவாங்க. எனக்கு அந்த ஒரு விஷயத்தில் அவங்க கிட்ட ஓரளவுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது. ஆனால் பிக்சல் ஃபோனில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, 1 லட்ச ரூபாயோ 1.5 லட்ச ரூபா கொடுத்து ஃபோல்டு வாங்கினாலும் சரி, 7A இப்போ வந்து 27,000 ரூபாய் கிடைக்குதுன்னா அதை வாங்கினாலும் சரி, செல்ஃபியும் ரியரும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டு கூட விடுங்க, 9 Pro XLக்கும் 7Aக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். பெரிய ப்ளஸ். செல்ஃபியும் மாசாக எடுக்க போகுது, ரியர் கேமராவும் சூப்பராக இருக்க போகுது. இந்த மாதிரிலாம் வேறு எந்த பிராண்ட்லையும் நம்ம பார்க்க முடியாது. ஈவன் சாம்சங் கூட இந்த இடத்துல கொஞ்சம் சொதப்பிடும். ஆனால் பிக்சல் மாஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்கும். நெட்வொர்க்கில் கொஞ்சம் கலராக தான் இருக்கும். இப்போ நெட்வொர்க்கே எனக்கு பெருசாக இதில் இல்லைடா, நான் சொல்கிறது 6A 7A. ஆமாம், 6Aலாம் வந்து கொஞ்சம் நெட்வொர்க் மோசமாக தான் இருக்குது. இந்த மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ் போட்டோன்னா கொஞ்சம் பரவாயில்ல. நாங்கள் எப்படி சொன்னாங்கன்னா 1.5Gல இருக்குமா, முன்னாடி 1.5G இருந்தால் 4G போய்டும் கூட போடல. ஆண்ட்ராய்டு 16 தான் போட்டிருக்கேன். அதுலேயே ஓரளவுக்கு பேட்டரி இன்னும் பரவாயில்ல. 3 எக்ஸ்பிரசிவ் கிரேசி. 9Aல ஆல்ரெடி பேட்டரி நல்லா தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் இந்த ஸ்டாண்ட் பைல ட்ரெயின் ஆகுறது அதுவே நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுது. ஆமாம் ப்ரோ, இவனுக்கு வந்து ஆனால் இந்த ஒரு ஏரியாவில் கண்டிப்பாக கான்சென்ட்ரேட் பண்ணி. நான் கிட்ட சொன்னல காலங்காத்தால 100 போட்டேன்னு, இன்னைக்கு 12 மணிக்கு தான் எனக்கு போச்சு. ஓ பரவாயில்ல. 1.5 நாள்லாம் வந்து முன்ன பிக்சல்ல நாங்கள் கனவுல கூட கண்டதில்லை. ஏன்னா சில நாள் இந்த ஃபோன்ல இதை பயந்தி வந்து கொண்டாந்து இதை இங்கே போட்டு போனான். ஐயோ இது வேணாம் எனக்கு அப்படின்னு. அப்போ ரியல் டைம்ல பேட்டரி குறைஞ்சிக்கிட்டே வந்து தனிக்கும். இல்லை அது ஆக்சுவலாக எனக்கு என்ன டவுட்னா, இந்த 15 வரைக்கும் அவனுங்க கோட் ரீஒர்க் பண்ணலையா, இல்லாட்டி ஆல்ரெடி ஒரு 4 செங்கலை கோணலாக வச்சிட்டாங்க. இந்த டவர் கேம் ஆடு வந்துருமா, கீழே ஃபஸ்ட்டு கெட்ட ஆரம்பிக்கும், நடுவில் வந்து கொஞ்சம் செங்கலை தப்பாக வச்சிட்டோம்னா அந்த டவர் இந்த குட்டி ஆகிட்டே வருமா, அதுக்கப்புறம் கரெக்டாகவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், பார்க்க கன்றாவே இருக்கும், லைட்டாக ஷேக் ஆகும். அந்த கேம் எவ்வளோ பேர் ஆடி இருக்கீங்க? பழைய 5130 5310 நோக்கியா ஃபோன் நல்லா இருக்கும், ஜாவா கேம். அந்த மாதிரி தான் இருக்கீங்க நிலமை. இப்போ எனக்கு தெரிஞ்சு இவங்களும் சரி
சாம்சங்கும் 1UI நிறைய ரீவொர்க் பண்ணியிருக்காங்க. 8 இப்போ ஒரு சிலர் வந்து 25ல ஃபிளாஷ் பண்ணியிருக்காங்க ப்ரோஸ். கொஞ்சம் பக்ஸ் இருக்கு. என்னென்ன மாதிரி பக் இருக்குன்னா இப்போ குட் லாக் மறுபடியும் ப்ரோக்கன் ஆகிடும் ஃபர்ஸ்ட் பீட்டானால. மற்றபடி ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறாக இருக்குன்னு சொன்னாங்க எல்லாரும். 1UI 8ல S25 சீரிஸ் சூப்பராக இருக்கும், செம்ம ஸ்மூத்து, இன்னும் ஸ்மூத்து. அதான் அல்டி. ஸோ பார்ப்போம். ரொம்ப நாள் ஆச்சுங்க சாம்சங் ஃபோனே யூஸ் பண்ணல. இப்போ எப்படி இருக்குன்னா ட்ரெண்டு இந்த எல்லா ஆல் தேங்க்ஸ் டு OnePlus அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். OnePlus தான் லைவ் ஈவெண்ட்டில் வச்சு சாம்சங்கை கலாசிதல் நாங்கள் 13 சீரிஸ் அப்போ. ஏன்னா பாருங்கள் பேரலல் அனிமேஷனே இல்லை ஒன்று. கடைசியில் 1UI 7 வந்துச்சு, அதுலேயே சரியான சேஞ்சு. இப்போ 8ல் இன்னும் பயங்கரமாக இருக்குன்னாங்க. அந்த பழைய இதெல்லாம் ரீஒர்க்லாம் எடுத்து இது பண்ணிட்டு இருக்காங்களா. சூப்பராக வருது, ஃபோல்டு வருது. அடுத்தது சாம்சங் இருக்கா? இல்லை. மை காட், இது மட்டும் தான் இருக்கு. இது அப்டேட்லாம் வராது. அப்டேட் ஆனாலும் அது பாரு செக்யூரிட்டி அப்டேட் வந்துட்டே தான் இருக்கு. அப்பப்போ நிறுத்த மாட்டாங்க சார். செக்யூரிட்டி அப்டேட்லாம் முடிஞ்சு போச்சு. அப்பப்போ ஏதாவது அப்டேட் வரும். 2 எமர்ஜென்சி அப்டேட்ஸ் அப்புறம் இப்போ Pixel 6a பாருங்களேன் அப்டேட் இருக்கு இன்னும். ஆனால் இந்த பேட்டரிக்காக 400 சைக்கிள்ஸ்க்கு அப்புறம் பிளாக் பண்ற அப்டேட் வந்துச்சுல்ல. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல Android 7 ரன் ஆகிற சாம்சங் டேப்லெட்டுக்குலாம் அப்டேட் விட்டான். ஸோ அதெல்லாம் நடக்கும் சாம்சங் சைட்லையும் சரி கூகுள். ஆமாம், வேற லெவல் ஃபோன். அடுத்த நியூஸ், லாவா ஸ்டார்ம் 8000 ரூபாய்க்கு நாங்கள் வந்து 5G ஃபோன் தரோம். அதுவும் வந்து Dimensity 6400 தரோம். வாட்ஸ்அப் இதுதான் நிஜமாவே ஃபோனா? ஆமாம், அதான் ஃபோன். ஏய் இதே மாதிரி இருக்கு விக்கி, இதே மாதிரி இருக்கு. அதில் விக்கி என்ன கேட்டாங்க அன்னைக்கு, இது என்ன ஃபேன் வச்சிருக்காங்களா அந்த இடத்துல ஃபேன் இருக்கா அப்படின்னு கேட்டான். யார் அது கேட்டது? விக்கி தான். 8000 ரூபாய்க்கு ஃபேன் மாதிரி இருந்தது அங்க. ஃபேன் மாதிரி இருந்தது. ஓகே ஓகே. கூலிங் 8000 ரூபாய் ஃபோன் கூலிங் ஃபேன் வச்சிருக்காங்க. 8000 ரூபாய்க்கு 6400. ஆமா 8000 ரூபாய்க்கு 6400. 10000 ரூபாய்க்கு 7060. அது வந்து 7025 ஓட அப்கிரேட். வாட்ஸ் இது என்ன இது வேற மாடலா? இதுல இன்னும் மொத்தம் 2 மாடல் இருக்கு. இது என்ன டோன் கலர் வேற மாதிரி இருக்கு? அதான் 2 மாடல் இருக்கு. ஒன்னு வந்து ஸ்டார்ம், ஒன்னு வந்து ப்ளே. ப்ளேனா என்ன, ஸ்டார்ம்னா என்ன? ஒன்னு வந்து 6400 டிஸ்பிளே அதே தான். இன்னொன்னு வந்து 7060. ஆனா 7060ல வந்து LPDDR5 RAM கொடுத்துருக்காங்களாம். அப்புறம் UFS 3.1 கொடுத்துருக்காங்களாம். 10000 ரூபாய்க்கு எல்லாம் கொடுக்குறோம் நாங்க. LPDDR5 யாருமே கொடுக்க மாட்டாங்க, UFS 3.1 எல்லாம் யாருமே கொடுக்க மாட்டாங்க 10000 ரூபாய்க்கு. 10000 ரூபாய்க்கு யார் தருவா? நிஜமா தரல, உண்மைதான். சூப்பர். ஆனா என்ன HD+ தான். நான் 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கு, 6.75 இன்ச் டிஸ்பிளே இருக்கு, அப்புறம் 50 MP கேமரா இருக்கு. இதில் வந்து இன்னொரு செகண்டரி கேமரா 2 MP இருக்குது, ஃப்ரண்ட்டில் 8 MP, IP64 ரேட்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு Android 16 அப்டேட் வரும் அப்படின்னு கன்ஃபார்ம். இந்தியாவிலேருந்து ஒரு பிராண்டு இன்னும் கூட உசுரை பிடிச்சிக்கிட்டு வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்குன்னா அது இதுதான். இதில் வந்து நல்ல மூவ் என்னன்னா 6400 போனதில்லை, 6400 போனது HD+ போனது தான். ஃபுல் HD கொடுத்து திணறிக்கிட்டு இருக்கோம். நல்ல ஃபோன். அந்த ஏசர் ஞாபகம் இருக்குல்ல, எப்படி இருந்தது? 6000 எழுத்துட்டு அதுவும் 10000 ரூபா. அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல, சொல்லி எதை சொல்ல முடியும். அது 10000 ரூபா. இது 10000 ரூபாய்க்கு 7060 தரேன், அதோட பெட்டரு. ஓ எனது குப்பை எனது பொறுப்பு அதுதான் இருக்க போகுது. லாவா ஏசரா அது குப்பை. ஆனா பிரைஸ் இப்படி போட்டு லிமிட் வேலிட் ஆன் லிமிட்டட் ஸ்டாக்ஸ்னு போட்டிருக்கான். அப்ப அதுக்கு அப்புறம் பிரைஸ் 1000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுமா எவ்வளவு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரியல. ஓகே, அதோட இதுவும் மாறுது, பேட்டரி அதே தான் ஆனா சார்ஜிங்கும் மாறுது. இதுல தான் 18 வாட், லைட்ல வந்து 15 வாட் தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஸ்லைட்லி சேஞ்ச் இருக்கு. ஆனால் 8000 ரூபா 10000 ரூபாய்க்கு 5G ஃபோன்ஸு இதை வச்சு கொடுக்குறது வந்து பெரிய விஷயம். அதுவும் ப்ளோட்வேர் எதுவும் இருக்காது. லாவானாலே வந்து ப்ளோட்வேரே இருக்காது ஸ்டாக் ஆண்ட்ராய்டு. இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த ஆண்ட்ராய்டில். ஓகே, அடுத்த கமெண்ட் கவின் MSK. Honor 200 Pro 35K இருக்கு. பெட்டர் கேமரா இன் த செக்மெண்ட் அண்ட் OS அண்ட் பேட்டரி லைஃப், பட் யாரும் சஜஸ்ட் பண்ணல, வாங்கலாமா? இதை நானும் இந்த கமெண்ட் பார்த்தேன். ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனா, நம்ம தான் ஆல்ரெடி சொல்லிட்டோமே, ஆஃப்டர் சேல் சப்போர்ட் தெரியல, அப்புறம் ஹானர் இந்தியாவில் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இந்த பயத்தில் வருது 4 ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க, ரெடியாக இருக்காங்க. சரி, மாதவ் சேத்து இப்போ என்னடான்னா அதுக்குள்ள மாதவ் சேத்து இல்லையே, இப்போ வேற யாரோ CP காந்தல்வா அவர் தான் போட்டுக்கிட்டு இருக்காரு பாவம். இன்னைக்கு என்ன டேட்டு? ஜூன் 13. ஜூன் 13 லான்ச் ஆகுது. ஏப்ரல் 2ஆம் தேதியில இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவங்க 4 ஃபோன் வருது 4 ஃபோன் வருது அப்படின்னு. வருது, அந்த நாள் என்னன்னு தெரியாதா? ஹானர் 200 வச்சிருந்தவங்களுக்குலாம் பிரச்சனையாச்சுல, ரீப்ளேஸ்மெண்ட் யூனிட் வருது. ஆமா, இவங்க என்ன சூப்பர் ஃபோன். நிஜமா 200 ப்ரோவும் சரி 200ம் சூப்பர் டிவைஸ் தான். யார் இல்லைன்னா, ஏன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம கம்யூனிட்டி மெம்பர் ஒருத்தர் கூட நான் மீட் பண்ணேன், 200 வச்சிருந்தாரு. எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? அது வந்து கேஸ் இல்லாமல் இப்படிலாம் எடுத்து காமிக்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. என்ன பண்ணுறது, ஆனால் கீழே போட்டால் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி பிரச்சனை, டிஸ்பிளே கிடச்சாலும் ஃபோனே 20000 ரூபாய்க்கு வாங்கிட்டு 19000 ரூபாய்க்கு டிஸ்பிளேனா ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்கும்?
ஸோ இதெல்லாம் ஆனால் இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க சார் சப்போர்ட்லாம் இருக்கும் கவலைப்படாதீங்க நாங்கள் இந்தியா விட்டு போகல யாரும் பொருளையே கலப்புறாங்க நம்பாதீங்க அதெல்லாம் அப்படின்னு சொல்லி. பரவாயில்ல, இவ்வளோ அடி வாங்கியும் போகலன்னும் போது கொஞ்சம் நம்பலாம் தான். நம்பாதீங்க. நம்பாதீங்களா? நம்பாதீங்க, புரளிகள்லாம் வதந்திகள்லாம் நம்பாதீங்க. நாங்கள் இன்னும் உயிரோட தான் இருக்கோம். 4 ஃபோன் லான்ச் பண்ண போகிறோம், வெயிட் பண்ணுங்க. இங்கே ஒரு பைப்பு, இங்கே ஒரு பைப்பு, இங்கே இருந்தாலே ஒரு பைப்பு. நாங்கள் இன்னும் உயிரோட தான் இருக்கோம், இன்னும் உயிரோட தான் இருக்கோம் அப்படின்னு. ஏங்க நிஜமாவே ஒரு ஹோப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ரீசெண்ட் ட்ரெண்டில் 2024 மிட்டில் நமக்கு கொடுத்ததுன்னா நிஜமா ஹானர் தான். ஒரு நல்ல அதை திரும்பியும் ஹானர் வந்துருச்சுடா, செம்மையாக இருக்குடா, மேஜிக் OS 8 எப்படி இருக்கு பாடுறா, நிஜமே பேருக்கு ஏற்ற மாதிரி இருக்குடா அப்படி இருந்தது. கடைசியில் என்னடானா சொல்லுவேன், என்ன நம்பி நீ சொல்லுவ வந்து மெயின் ஃபோனா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் 2 மாசம் கிட்டத்தட்ட. நத்திங்கும் இல்லை, பிக்சலும் இல்லை. அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் என்ன பண்றது, இன்னும் நல்ல ஃபோன்லாம் ரொம்ப நாள் தாங்காது. சரி, ஆனால் ஹானருக்கு ஏதோ சப்போர்ட் லிங்க் இருக்குன்னு சொன்னாங்க கம்யூனிட்டி மெம்பர்ஸ். முடிஞ்சானா அந்த லிங்க் இங்கே ஆட் பண்ணி விட்றேன். அடுத்தது பிளாபங்க் புது டிவிஸ், கூகுள் QLED கூகுள் டிவிஸ் நிறைய லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னது பெரிய லிஸ்டே போகுது. ஆமாம், 50 இன்ச்சு 55 இன்ச்சு 65 இன்ச்சு வந்து QLED சப்போர்ட் இது இருக்கு. 44 மேக்ஸிமம் வந்து 70 வாட் வரைக்கும் அவுட்புட் இருக்கும், இது இருக்கும், ஆடியோ அவுட்புட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட டிஸ்பிளேலாம் எப்படி இருக்கும், சும்மா எல்லாரும் யார்கிட்ட இருந்தா வாங்குறாங்க, TCL அதுதான் எல்லாரும் ஒரே இடத்துல யார்கிட்ட இருந்தா வாங்கி பிளாபங்க் ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துட்றாங்க. ஆமா, இவங்க வந்து ஓன் இது கிடையாது, இது வந்து பிளாபங்க்னு ஒரு பிராண்டிங்கை இது பண்ணி வாங்கி இது பண்றாங்க. கார்ல ஸ்டீரியோ சிஸ்டமா இருக்கும் இந்த கம்பெனி முன்னாடி. அதான் அதுவும் இருக்கு. அது வந்து ஒரிஜினல் பிளாபங்கா இருக்கும். இது வந்து பிளாபங்க் பேரை யூஸ் பண்ணி இந்தியாவில் ஏசர் மொபைல் மாதிரி அந்த மாதிரி பேர் ஏசர் மொபைல் தானே. என்னோட தலைவனை பேரை வச்சுக்கின்னு டேய் கேட்டால் ஏசர் மொபைலும் ஏசர் லேப்டாப்பும் ஒன்றுன்னா இல்லை இல்லை அது வேற இது வேற அப்படின்னு. ஆமாம் ஆமாம், ஒன்றுன்னு தான் சொல்லி பாரு, நீ பெரிய தைரியமான ஆள் தானே சொல்லு. அந்த 65 இன்ச்சு QLED 45,000க்கு நாங்கள் கொடுக்குறோம். லான்ச் ஆஃபரில் வந்து 10% வந்து SBI கார்டில் வந்து டிஸ்கவுண்ட் இருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. சரி, இந்த ஒயர்லாம் இல்லைன்னா எக்ஸ்க்ளூசிவ் ராவியாக இருக்குது ஏரியாவில். இதில் வேற நிறைய பேர் அதுக்கு தான் வந்து இது ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபிலாம் கொஞ்சம் கவர் பண்ணுங்க ப்ரோ அப்படிங்கிறாங்க. கவர் பண்ணலன்னு பார்த்தா அது எந்த லட்சம். நீ ஒரு தடவை ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி ஒன்று ட்ரை பண்ணியே, ஒருத்தர் கூட நல்லா மாட்டையாகி கவுந்து கிடந்தாரு. அது அதுக்கப்புறம் திடீர்னு இப்படி போட்டோ எடுக்கிறேன், இப்படி வந்து ஒருத்த ஒன்று கடிச்சிட்டு இருக்கான். நீ பாரு எவ்வளோ ப்ராப்பராக எய்ம் பண்ணி பாப்புலர், நீ பாப்புலர் ஆகணும்னு நினைச்சு வந்து போஸ்ட் கொடுத்துருக்கான். பாப்புலர் ஆகிறதுக்கு போஸ்ட் விக்கி போட்டோ எடுத்து வந்து ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணுவான். பாப்புலர் ஆகி போதையில எங்க அடிக்கிறதுன்னு கிரவுண்ட் பக்கத்துல பார்த்து போன்ல அடிச்சிருவான். மழை போயிட்டு பாரு அப்படின்னு அது மூஞ்சிலே அடிச்சுக்கோ எடுத்துக்கின்னு. எங்க இருக்கு ஞாபகம் இருக்கா ஒரு நைட் போட்டோ? அது நான் வரல, அது பயங்கரமா இருந்தது, படு பயங்கரமா இருந்தது ப்ரோஸ். கேமரா சாம்பிள்னு ஷேர் பண்ணிட்டு அப்புறம் யாராவது என்ன ப்ரோ கேமரா சாம்பிள் இதெல்லாம் இருக்கு இல்ல இவன் மண்ணா, இவன் அதெல்லாம் பண்ணக்கூடிய ஆள் தான். சரி, அடுத்த கமெண்ட். குரு சந்தர் OnePlus 13R or S24 FE லாங் டர்ம் யூசேஜ், கேமரா கொஞ்சம் நல்லா இருந்தா போதும், which one சூஸ் பண்ணலாம்? 13R பெட்டரா. S24 FE வந்து இப்போ கேமரா ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். 100% கேமரா தான் முக்கியம், அதுவும் வீடியோகிராஃபியும் முக்கியம்னு நினச்சாங்கன்னா S24 FE. ஆனால் இந்த இடத்துல வந்து 13R அட்வான்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் சூப்பர், பேட்டரி லைஃப் சூப்பர், என்ன வச்சு செம்மையாக இருக்குது. கேமராவும் கூட ஃபோட்டோகிராஃபியில் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஆனால் S24 இப்போ நல்லா இருக்கும். S24 இப்போ வேறு லெவலு இல்லை அதான். ஆனால் எக்ஸினாஸ் நினச்சி ஒரு சின்ன மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை நினைப்பாங்க நிறைய பேர், அதுதான் பிரச்சனையே. இல்லை ஒரு கேம் ஆடுவாரா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லலை, மென்ஷன் பண்ணல. சரி, கேமிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ப்ரிஃபர் பண்ணி இது பண்ணுவீங்கன்னா நல்லாயிருக்கும் 13R. ஓகே, அடுத்தது சாம்சங் கேலக்ஸி வாட்ச் 8ஓட ஃபுல் எல்லா மாடல்ஸும் வந்து லீக் ஆகிடுச்சு. எல்லா மாடலுமே இந்த மாதிரி அல்ட்ரா மாதிரியே மாறிடுச்சு. ஸ்குவிர்க்கிள் டிசைன். என்ன டிசைன்? இது அசிங்கமா திட்டினா அப்புறமா டீசெண்டா வயரும் இல்லை சர்க்கிளும் இல்லை, ரெண்டுத்துக்கும் நடுவில் ஸ்குவிர்க்கிள். காதுல வேற மாதிரிலாம் இருக்குது தெரியண்டா, அது உன் காது கொஞ்சம் தப்பான காது வேற, அப்படிதான் அவ்வளோ. ஸோ கிளாசிக் மாடலில் வந்து கொஞ்சம் திக்கர் பெசல் இருக்கான், ரொட்டேட்டிங் பெசல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எல்லாமே சர்க்கிளாக பட்டன் இருக்கு. இது தவிர ஏன் சர்க்கிள் மிச்சம் எல்லாம் சர்க்கிள் இல்லை, லைட்டாக இதுவே இருக்கு பாரு.
ஸ்லைட்டாக இதுவாக இருக்கு. இதுதான் இது அல்ட்ரால இப்படி தானே இருக்கும். அதான் சொல்றேன், இது தவிர மிச்சம் சர்க்கிள் மாதிரி தான் இல்லையே, ஸ்லைட்டாக சைடு ஃப்ரேமை பாடுறா, டிஸ்பிளே அடி விட்டு வாங்கியிருக்கு. ஃப்ரேமை பாரு லைட்டாக நசுக்கிருக்காங்க பாரு 4 பக்கமும். லைட்டா இப்படி இது பண்ணி. அதே தான். ஸோ அந்த மாதிரி டிசைன் தான் வந்து போவாங்க அப்படின்னு போட்டிருக்கு. வாட்ச் ஹைட் வந்து 40mm 44mm இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. அல்ட்ரா ஆகணும்னு ஆசை. எதுக்கு இந்த டிசைன் போனாங்கன்னா டியூரபிலிட்டி வந்து நல்லா இருக்குமா, அவுட்டோர் எந்தூசியாஸ்ட் அண்ட் ஹைக்கர்ஸ் மனசில் வச்சுக்கிட்டு குஷனிங் ஸ்ட்ரக்சர் வந்து இன்னும் பெட்டர் ஆக்கியிருக்காங்க. அதான் சிவாவை மனசில் வச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க. சிவா என்ன வாட்ச் கட்டிக்கிட்டு வாட்சுக்கு அப்பப்போ கீழே விழுந்துட்டே இருக்குமா, வாட்ச் சைக்கிள் ஓட்டுமா கீழே போட்டுருவாரு. போகும்போது அப்படியே போட்டுட்டு யாராவது எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்க மாதிரி. சைக்கிள் மட்டுமா ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஒண்ணு கூட தான் அப்பப்போ கஷ்டப்பட்டு ஷோல ஓட்டிக்கிட்டு இருக்கேன். வேற என்ன பண்றது. அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பல கண்ட்ரீஸ்க்கு போறாரு. டைவிங் ஸ்கூபா டைவிங் என்னென்னலாம். சரி, ஒரு நியூஸ்ல இருந்து இன்னொரு நியூஸ்க்கு டைவ் அடிக்காம விஷயத்தை பாருங்க வாங்க. டைவிங்லயே இருக்கானுங்க இவ்வளவுதான். நீங்க மைனர் டிசைன் சேஞ்சஸ், புது ப்ளூ கலர், நியூ ப்ளூ கலர் மேட்சிங் ப்ளூ மெரைன் ஸ்ட்ராப். ஸோ போன வருஷம் வந்து இது இருந்துச்சு, ஆரஞ்சு கலர் இருந்துச்சுல, அந்த மாதிரி வந்து இப்போ ப்ளூ கலர் வந்து வந்திருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. சூப்பர் சூப்பர். ஹீரோ இந்த மாதிரி பாத்துருக்க நீ? அதான் இந்த மாதிரி வருமா என்ன? நானே பார்த்தது இல்லை. அவ்வளோ ஒரு கண்ணு ஒரு கலர், இன்னொரு கண்ணு இன்னொரு கலர். செம்மையா இருக்கு பார்க்க. ஆனால் செம்மையா இருக்கு சீரியஸா. ஸோ அடுத்த மாதம் கேலக்ஸி Z Fold 7 Z Flip 7 லான்ச் இவெண்ட்ல வந்து புது கேலக்ஸி வாட்ச் வந்து வரும். நீ பார்த்துருக்கிய வாட்ச் அப்படி இருக்கும். ஃபயர் வாட்டர் ஸ்னோ. நைஸ் பியூட்டிஃபுல். சரி, அடுத்த கமெண்ட் சத்யநாராயணன் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, எனக்கு ஒரு டவுட். ஹவ் a UI UX experience that means Material 3 Expressive result in better 5G, better battery life, etc. It all depends on optimization of the OS component, right? I understand to some extent UI improvement leads to better battery, but why all credit of OS improvement you are giving to Material 3 Expressive? சிவா ப்ரோ, ஏன்னா அதை பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த சேஞ்ச் எல்லாம் நான் பார்த்தேன். அப்படின்னு நான் என்ன பண்றது? இப்போ நான் வந்து டெய்லி சைக்கிள் ஓட்டுறேன், திடீர்னு ஒரு நாள் ஒரு ட்ரௌசர் மாட்டி பார்க்குறேன். அதை மாட்டினதுக்கப்புறம் எனக்கு கம்ஃபர்ட் அதிகமாக இருக்குன்னா அப்போ ட்ரௌசர் காரணமா இல்லை டெய்லி நான் சைக்கிள் ஓட்டினது காரணமானு வருது இல்லை? எப்படி எடுக்கிறான் பாரியா ஒரு எக்ஸாம்பிளையும் இல்லை. இது வந்து மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ் நானும் என்ன பெருசாக இருக்க போகுது, வெறும் UI UX மேலே தான் மாற போகுதுன்னு நினச்சேன். கோட் லெவலில் கூட அவங்க ரீஒர்க் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் மேபி ஸ்டாண்ட் பையில் நிறைய சேஞ்சஸ் பார்க்க முடியுது. இத்தனைக்கும் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆன் பண்ணி வச்சு பார்த்தேன். நைட் ஃபுல்லாக வச்சா முன்னெல்லாம் எவ்வளோ ட்ரெயின் ஆகுமோ அதில் பாதி தான் இப்போ ட்ரெயின் ஆகுது. முன்னெல்லாம் அநியாயத்துக்கு ட்ரெயின் ஆகும் வித்தவுட் சிம் கார்டு. சரியா, அதெல்லாம் இப்போ செம்ம இம்ப்ரூவ்மெண்ட். அதெல்லாமே வித் சிம் கார்டே சரியான இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் இந்த கன்க்ளூஷனுக்கு வந்தேனே தவிர தனிப்பட்ட முறையில் மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ் வந்துட்டனால எல்லாம் தலையில மாறிடுச்சுன்னு கிடையாது. ரியல் டைமில் நமக்கு என்ன டேட்டா கிடைக்குதோ அதை வச்சு தான். இப்போ நாலு பேர் மெட்டீரியல் 3லேயே நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ஒரு அப்டேட் வந்து அப்போ பேட்டரி குறைஞ்சதுன்னா என்ன பண்ண முடியும்? குறையுதுன்னு தான் ரிப்போர்ட் பண்ண முடியும். அவ்வளோதான். ஸோ இந்த அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட்டோட டேக் என்னன்னா மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ். அதனால நாங்கள் சொல்கிறோம். இப்போ இதை வந்து சப்போஸ் அவங்க ஆண்ட்ராய்ட் 16.2 அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா நான் 16.2 சூப்பர் அப்டேட்டுங்க, அதில் வந்து மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ்னு ஒன்று வந்திருக்குன்னு சொல்லலாம். இப்போ தான் அவனுங்க வாயை திறந்து 16.1 இல்லாட்டி 15.2லாம் சொல்ல மாட்டானுங்களே வாட்ஸா. முன்னெல்லாம் அப்படி சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்குல்ல வாட்ஸு. இந்த 10.1 9 அப்படிலாம் இருந்தது. இப்போ அப்படிலாம் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அதனால தான் ப்ரோ அப்படி காமன் கிரெடிட்ஸ் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. பட் அவங்க வாயை திறந்தெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்றது இல்லை ப்ரோ. எப்படின்னா இப்போ ஆண்ட்ராய்ட் 15ஓட 16ல பேட்டரி பேக்கப் இன்னும் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொன்னா அப்போ 15ல நல்லா இல்லைன்னு அவங்களே அக்செப்ட் பண்ற மாதிரி ஆயிடும். ஒரு பக்கம் பிராண்ட்ஸுக்கு அந்த ஒரு கிரிட்டிக்கல் எஃபெக்ட்ஸ் இருக்கு. ஏன்னா இப்போ 15 தான் லாஸ்ட் அப்டேட்னு சொல்ற ஒரு ஃபோன் இருந்ததுன்னு மாட்டிப்பாங்கல்ல. ஆனா அந்த மாதிரி ஒரு ஃபோன் இல்லை இப்போதைக்கு. 14 தான் லாஸ்ட் அப்டேட் ஃபார் Pixel 5. ஏன்னா 6ல இருந்து 5 இயர்ஸ் அப்டேட், அதனால ஜம்ப் அடிக்குது. பிரச்சனை இல்லை. இருந்தாலும் ப்ராப்ளம் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அவங்களே அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடும். அப்படி இல்லைன்னா அந்த அளவுக்கு தைரியம் இருந்ததுன்னா அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க வந்து என்ன பண்ணலாம்னா இப்போ இந்த Pixel 10 லான்ச் அப்போ சொல்லலாம் 15 வரைக்கும் நல்லா தாங்க இருந்தது, எல்லாருக்கும் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது, இருந்தாலும் பேட்டரி பேக்கப் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. நாங்கள் 16 கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அதில் அவங்க எப்படி சொல்லலாம்னா ஏஐனால மிஷின் லேர்னிங்னால ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, பேக்ரவுண்டில் என்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி நாங்கள் அப்சர்வ் பண்ணி அது எல்லாமே நாங்கள் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு உருட்டலாம் ஸ்டேஜில் பார்ப்போம். நம்ம Pixel 10 லான்ச் ஆகும்போது தெரியும் ப்ரோ. மற்றபடி வேறு எதுவும் இல்லை ப்ரோ. இன்னொன்று என்னன்னா இப்போ நம்ம காம்பனன்ட்ஸை தான் நம்பணுங்கிறது 100% உண்மை. ஆனால் நார்டு 4 எடுத்துக்கோங்க. நார்டு 4 லைவ் எக்ஸாம்பிளாக நம்ம பார்த்தோம். வந்த புதுசில் நாங்களே தான் அதை கவர் பண்ணியிருப்போம். நெட்வொர்க் சரியில்லைன்னு சொல்லி எல்லாருமே ரிப்போர்ட் பண்ணியிருப்போம். ஆனால் அதுக்கப்புறம் அந்த அப்டேட்டில் தலைகீழ மாறிச்சு. நம்ம நண்பர்களும் கமெண்ட் செக்ஷனில் சொன்னாங்க. இப்போ நான் மட்டும் சொல்கிறேன் அப்படின்னா ஓகே ஏதோ ஒரு தனிநபரோட எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். பட் கமெண்ட் செக்ஷனில் எல்லாருமே நார்டு 4 சரியாக இம்ப்ரூவ் ஆயிருக்குனாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு சில கமெண்ட்ஸ் நாங்கள் படிச்சிருப்போம். OnePlus 12Rல இப்போ நெட்வொர்க் கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அது எப்படி ஒரு அப்டேட் வந்ததுக்கப்புறமா இதெல்லாம் மாறுது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் வருது இல்லையா? ஸோ அதனால நாங்கள் வந்து பேசிக்காக வெறும் அப்டேட்ஸ் மட்டும் பார்க்க மாட்டோம். இன்கேஸ் நெட்வொர்க்கும் ஒரு ரீசனோ அப்படின்னு யோசிப்போம். இப்போ நம்ம ஏரியாவில் வந்து இது வரைக்கும் வந்துட்டு இந்த சிக்னலோட இப்போ கொஞ்சம் மோசமாக இருக்கலாம். ஸோ அதுவும் ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் எடுத்து வச்சு தான் கன்க்ளூட் பண்ண வேண்டியதாக இருக்குது.
ஓகே அடுத்த நியூஸ் ரெட்மி K80 Ultra ரெட்மி K Pad காம்பேக்ட் ஃபிளாக்ஷிப் டேப்லெட் வந்து சைனாவில் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன ஸ்பெஷாலிட்டினா ரெட்மி K Pad வந்து டாப் எல்சிடி ஸ்க்ரீன் இருக்கிறதுலே பெஸ்ட்டாக எல்சிடி ஸ்க்ரீன் வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம். அல்ட்ரா ஹை ரெசல்யூஷன் டியூவல் டிரைவர் ஐசி. ஸோ அதனால் பிரைட்னஸ்ஸு கலர்ஸு இதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. எல்சிடி டேப்லெட்டில் நீங்கள் பார்த்ததுலேயே பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. பட் என் கேள்வி என்னென்னா இப்போ இந்த அளவுக்கு ஒரு நல்ல எல்சிடி பேனல் செய்ய முடியுதுன்னா சூப்பர் எல்சிடி மாதிரி நான் சொல்கிறேன். ஆமாம், இதில் வந்து அமோலட் பண்ணுறத விட கஷ்டம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்போ இது வந்து எல்சிடி பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. நாங்கள் வந்து நிறைய ட்ரையல் ப்ரொடக்ஷன்லாம் பார்த்து R&Dக்கு நிறைய செலவழிச்சு லார்ஜ் டேப்லெட்டில் பண்ணுறது ஈஸி. ஸ்மால் டேப்லெட்டில் வந்து எல்சிடி இதெல்லாம் பண்ணி பெசல் கம்மியாக கொடுத்து இதெல்லாம் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து சிம்பிளுங்க, ஒரே ஒரு குறை தான் என்னென்னா இவங்க வந்து இதே மாதிரி ஒரு இருக்கலே பெஸ்ட் டிஸ்பிளேயோட, ஏன்னா எல்சிடி பேனல் இருக்கக்கூடிய ஃபோன்ஸே நம்ம மார்க்கெட்டை ரூல் பண்ணியிருக்கு. பெஸ்ட் எக்ஸாம்பிள் HTC, இன்னொன்று LG. ஸோ இவங்க ரெண்டு பேருமே செம்ம டாப்பில் இருந்தாங்க எல்சிடி பேனல்ஸில். ஐஃபோன் 10 வர வரைக்கும் எல்சிடி தான். ஸோ அப்படி இருக்கும்போது எல்சிடியை நம்ம வந்து ரொம்ப கிரிட்டிசைஸும் பண்ண முடியாது. என்ன இந்த டீப்பர் பிளாக்ஸ் வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணும்போது தான் அடி வாங்கிச்சே தவிர மற்றபடி எல்சிடி பேனல்ஸ் வந்து யாருக்குமே பெரிய அளவில் குறைகள் வச்சதில்லை. மிஞ்சி போனால் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு லைட்டாக பழுப்பு கலர் அப்படியே மாறும், எல்லோ கலரில் அப்படியே பொறுமையாக மாதிரி ஃபேட் ஆஃப் ஆகும். அது பேக்கில் இருக்க நிறைய லேயர்ஸ், மல்டி லேயர்ஸ் வச்சிருப்பாங்க அந்த லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளேஸில், அதனால அடி வாங்கும். அதுவும் கீழே போட்டு எடுத்திருக்க ஃபோன்ஸ் தான், சும்மாவே சாகாது. இன்னொன்று ஏஜிங், 10 வருஷம் கழிச்சு லைட்டாக ப்ளூ அடிக்கும், அதாச்சும் அறிவு அந்த எல்லோ மாதிரி அடிச்சு ஆரஞ்சாக மாறும். அது ரொம்ப ஏஜ் ஆச்சுன்னா 10-12 வருஷம் கழிச்சு. ஆனால் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவ்வளோ ஈஸி ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஃபெயிலியர் ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய நல்ல எல்சிடி பேனல் திரும்ப வந்ததுனால நல்லா தான் இருக்கும். ஸோ ஐபேட் மினிக்கு வந்து காம்படிஷன் கொடுக்கும். மோஸ்ட் லக்ஸூரியட் காம்பேக்ட் டேப்லெட். ஸோ 4000 yuan, 50,000 ரூபாய்க்குள்ள எங்களுது தான் வந்து பெஸ்ட்டாக இருக்குங்க எல்சிடி டேப்லெட்டில். காம்பேக்ட் டேப்லெட்டில் வந்து நாங்கள் தான் பெஸ்ட்டு அப்படின்ட்டு அவங்க சொல்லிக்கிறாங்க. இது குளோபல் லான்ச் பண்ணுவாங்களான்னு தெரில. இப்போதைக்கு வந்து சைனா லான்ச்சு அடுத்த மாதம் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. 8.8K 3K எல்சிடி அப்படின்னு தான் வந்து ரூமர் இருக்குது. 165 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குமா, 67 வாட் சார்ஜர் இருக்கும். பேட்டரி டீடைல்ஸ்லாம் வந்து கூடிய சீக்கிரம் வரும். அப்புறம் ரெட்மி K80 Ultra, இது சைனா ஒன்லி மாடல் தான். ஸோ இது வந்து குளோபலில் வர 9400 ப்ளஸ்ஸு, அப்புறம் 7400 mAh பேட்டரி, 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங். ஸோ K சீரீஸ்லேயே வந்து கொஞ்சம் டாப் எண்டு அந்த 80 Pro இருக்குல்ல, அதோட இன்னொரு ஒரு ஹை எண்ட் மாடல் 80 Ultra அப்படின்னு போட்டிருக்கேன். இது வந்து 36,000 ரூபா அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து சப் 3000 yuan ப்ரைஸ் ரேஞ்சில் வரும் அப்படின்னு தான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஏர்லி ஜூலை அப்படின்னு தான் போட்டிருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த டீடைல்ஸ் வந்து வரும், மற்ற டீடைல்ஸ். அடுத்த கமெண்ட் இல்ல, அந்த டெக்னோ வச்சு ஒரு சம்பவம் நடந்துச்சுரா. டெக்னோ போவா கர்வ் 5G இருக்குல்ல, அந்த போன்ல வந்து ஸ்கை மட்டும் மாத்துற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தது. நான் கூட ஏதோ சுமாரா எடுக்கும்னு நினைச்சேன். வேற லெவலு. இத்தனைக்கும் பகல்ல ஒரு 10 மணி அளவுல நல்ல பீக் சன்னு, அந்த டைம்ல அவ்வளோ அழகா அடிச்சு. அதை எடுத்து குரூப்ல போட்டு இப்போதான் கஷ்டப்பட்டு நேற்று நைட்டு ஒரு 1 மணிக்கு முழிச்சிருந்து ட்ரைபாட் வச்சு 1.5 நிமிஷம் எக்ஸ்போஜர் டைம் வச்சு ஷட்டர் ஸ்பீட்லாம் குறைச்சி ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு நான் மில்கி வே எடுத்து அப்படின்னு சொன்னோன்னா ஒரு சிலர் ரொம்ப ப்ரொஃபஷனலாக ஃபோட்டோ எடுக்கிறவங்களும் நம்பிட்டாங்க. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு எடுத்தீங்களா? அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட நேற்று தூங்காம 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணி Borealis எல்லாம் எடுத்திருக்காரு. ஆமா, அது பெரிய விஷயம் அது. ஆமா, அந்த போட்டோலாம் நீங்க பாப்பீங்க. ஆஸ்ட்ராய்ட்ஸ் வர வந்துகிட்டு இருக்கு. ஆமாங்க, திடீர்னு பார்த்தா ஆஸ்ட்ராய்ட் ஆண்டவர் சும்மா ஆண்டவர் பேர் வச்சிருக்கேன்னு நினைக்கிறீங்களா? மாத்த முடியுங்க இவரால. திடீர்னு பார்த்தா 1 மணிக்கு அவ்வளவு பெரிய 3 டவர் பக்கத்துல இப்படி இல்ல இப்படி அதான் டவர் பக்கத்துல திடீர்னு அவ்வளவு பெரிய 3 வேற. ஐயோ, அதெல்லாம் நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, அவங்க ஒரு சிலர்லாம் ஃபுல்லாக எவ்வளோ நேரம் ப்ரோ எடுத்தீங்க, ரொம்ப கஷ்டமாச்சே ப்ரோ, எப்படி டேரக்ஷன் கண்டுபிடிச்சிங்க இப்படிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. உனக்கு அடுத்து என்ன சொல்லு. எனக்கு என்னன்னா, நான் 70,000 ரூபாய் செலவு பண்ணி லடாக் எடுத்துட்டு போயிட்டு இந்த குளிர்ல எடுத்து வீட்டுக்கு வந்த உடனே ஃபுல்லா ஃபீவர் ப்ரோ. 1 மாசம் கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணோம் ப்ரோ. இதான் ப்ரோ இந்த போட்டோ. 1 minute 12,000 rupees டெக்னோ பவா எடுத்துக்க. அதான் கொஞ்சம் பயங்கரமாக தாங்க இருக்கு. அந்த ஃபோட்டோலாம் வந்து எப்படி வாட்ஸ்அப்பில் அட்டாச் பண்ணுவான், நீங்களே பாருங்க. என்னென்னமோ இருந்தது. டவருக்கு பின்னாடி ரெயின்போ எல்லாம் பாசிபிள். இப்போ யோசிச்சு பாரு, நீ வந்து சும்மா நிக்கிற வைக்கிங்க பாருங்க, ஒரு ஏதாவது ஒரு டிவைஸை கையில் வச்சுட்டு. எனக்கு வந்து சூப்பரா இருக்கு. ஐஸ்லாண்டெல்லாம் போய் பார்க்காத அந்த ஒரு விஷயத்தை குரோம்பேட்லேயே பார்த்துட்டேன். குரோம்பேட் டவர் பின்னாடி எடுத்துட்டு வர பார்த்தீங்களா, அதான் ஆண்டவர் நாசிவா இருக்கா இல்லையா, செம்மையா இருக்கு. அதில் ஹைலைட் என்னன்னா, ஸ்டிச் பண்ண விதம் தான் சூப்பராக இருக்கும். நைட் டைம் மாதிரி காமிச்சு கரெக்டாக அந்த டவர் எல்லாம் டல் ஆக்கிருச்சு. எத்தனையோ கீழே டைம் பார்த்தா தெரியும் பாரு, என்ன 11 கீழே இருக்கு பாரு டைம், 11:23. நல்ல இன்னும் கொஞ்ச நேரத்தில் மண்டை பொழந்துரும், அந்த மாதிரி ஒரு சூரியன் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இது எப்படி நல்லா இருக்கு. அதான் மூணோட
மேசிவா இருக்கா? அந்த டவரே வந்து வெக்கப்பட்டுருச்சு. இன்னும் என்னென்னமோ காட்டுற, எனக்கு அப்பப்போ மின்னல் தான் அடிச்சிருக்கு, இதென்ன புதுசாக காமிச்சிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ செம்மையாக இருந்துச்சு. அடுத்தது நூபியா பேட் ப்ரோ குளோபல் லான்ச் ஆயிடுச்சு. சைனா வந்து ஏப்ரல் மாதம் லான்ச் பண்ணாங்களாம். ஓகே, இதுவும் ஒரு காம்பேக்ட்னு சொல்ல முடியாது, 10 இன்ச் இருக்கு. ஒரு நல்ல 8 Gen 3 வச்சு ஒரு டேப்லெட்டு, கீபோர்ட் சப்போர்ட்டும் இருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. 8 Gen 3 2.8K 144 Hz 10.9 inch டிஸ்பிளே, 10100 mAh பேட்டரி, அப்புறமா வந்து ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட். ஸோ 7.3 mm 523 கிராம்ஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கு இது வந்து இந்தியா கண்ட்ரீஸ் அப்படின்னு போட்டு யூரோப் அந்த இதுதான் போட்டிருக்காங்க, குளோபல் அப்படின்ட்டு. கேமிங்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெட் மேஜிக் தான் நேற்று ஒன்று காமிச்சா பாரு, அது பயங்கரமாக இருந்தது. இந்த காம்பேக்ட் 8.8 inch OLED அது பயங்கரம். அதில் ஃபேன் எல்லாமே இருக்குது, கூலிங் மெக்கானிசம், 9 inch OLED. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேப்லெட் அது. ஸோ இதுவும் பிரைசிங் வந்து 8 Gen 3 டேப்லெட்டுக்கு 35,000. 8 லிட்டர் 8 லிட்டர் என்ன 6,100 50,000க்கு 8 லிட்டர் கொடுத்தாங்க. இத்தனைக்கும் அதில் வந்து ஸ்பீக்கர்ஸ் ஏதோ ஒன்று நம்பர் போட்டிருந்தாங்க பார்த்தா. அதுக்கப்புறம் ஆடியோ ஃபோன் ஒன்று 2024 பண்ணியிருக்கானுங்க WWDC, இது MWCல. அதை வேற பார்த்தேன். ஆமாம், அந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து டியூவல் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு போட்டிருந்தான். ஸோ இதெல்லாம் இந்தியாவுக்கு வருமா தெரியல. ரெட் மேஜிக் தான் இந்தியன் போட்டிருக்கு, அதனால இந்தியாவில் எப்படி இருக்காதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு வராது, அது வேற விஷயம். சரி, அடுத்தது சாம்சங் கேலக்ஸி டேப் S11 சீரீஸ்ல S11 அல்ட்ரா வந்து பெஞ்ச் மார்க் வந்திருக்கு 9400+. இதுக்கு முன்னாடி 9300+. மீடியாடெக்காவே மாறிட்டாங்க ஃபுல்லாக சாம்சங் டேப்லெட்டுக்கு. இப்போ வந்து S10 சீரீஸ்க்கு 9300+, இது வந்து 9400+ அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும், நல்ல ஸ்கோர் வந்து இருந்திருக்கு அப்படின்னு இதில் போட்டிருக்கு. Wi-Fi 7 சப்போர்ட்டு, 12GB ரேமு, ஸோ 16GB மாடலும் இருக்குது. ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 16 தான் இருக்கும். இப்போ இந்த இதில் எவ்வளோ தான் லான்ச் பண்ணுவாங்க? வாட்ச்சு இது டேப்லெட்டு அடுத்த மாதம் வருமானு தெரில, எல்லாம் செப்டம்பர் தான் வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி வாட்சும் இதுவும் தான் வரும் இந்த ஈவெண்ட்டில். ஓகே, இன்னும் எக்கச்சக்காயிரம் இல்லை. போன வாட்டி எவ்வளோ இருந்துச்சு அந்த S10 அல்ட்ரா? அது 1 லட்சத்தி அந்த மாதிரி இல்லை, அதெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லி. அது சம்மந்தமே இல்லை, அத்தனையும் வாங்குறாங்க. லேப்டாப்புக்கு பதில் வாங்கணும் வச்சா அந்த மாதிரி தான். ஆமாம். சரி, கார்மின் ஸ்லிம் 8mm வந்து ஒரு வாட்ச் வந்து சூப்பராக இருக்கு. GPS வாட்ச் ஸ்லிம்மாக இருக்கும். நான் எல்லா ஃபீச்சர்ஸ் வந்து நாங்கள் காம்ப்ரமைஸே பண்ணல. 10,000 ரூபாயா? 10,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வேணுகோபால் 68,000 ரூபா, 69,000 ரூபா. என்னங்க இவ்வளோ ஸ்லிம்மாக வேணும்னா போர்டெலாம் வந்து ஸ்லிம்மாக பண்ணோம், R&D பண்ணோம். அது நிஜமாவே மாஸ் தான். ஆனால் என் கேள்வி என்னன்னா, இது பேட்டரி எவ்வளோ நிற்கும்? பேட்டரி அதில் போடல, பேட்டரி லைஃப் போட மாட்டேனோ கார்மின். 8 days 8 days போட்டிருக்கேன். கார்மின் வந்து அவனோட ஓன் வாய்ஸ் தானே. ஆல்வேஸ் ஆன் போட்டால் 2 days, பேட்டரி சேவர் மோட் போட்டால் 11 days, GPS கண்டினியூஸாக யூஸ் பண்ணால் 16 மணி நேரமா. 2 inch AMOLED டிஸ்பிளே இருக்கு, 7.9 mm திக்னஸ். இது போதும். வெயிட் வந்து 34 கிராம், பேண்டோட சேர்த்து 40 கிராம் தான் வெயிட். கேலக்ஸி ஃபிட் 3 இதுவா பாருங்க. வைஃபை இருக்கு, ஜிபிஎஸ் இருக்கு, க்ளோனஸ், அப்புறமா 32GB ஸ்டோரேஜ், பல்ஸ் ஆக்சிமீட்டர் இருக்கு, அப்புறமா அந்த பாடி பேட்டரி அது இருக்கு, அப்புறமா சென்சார்ஸ் எல்லா சென்சாருமே இருக்கு, கைரோஸ்கோப், அல்டிமீட்டரு, அப்புறம் கார்மின் பே எல்லாம் இருக்கு. பிரைஸ் தானே இல்ல, பிரைஸ் அது நீங்க 70,000 ரூபாய்லாம் சொன்னா 70,000 ரூபாய்க்கு நிஜமாவே நான் ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா ஒரு சைக்கிளே வாங்கிடலாம்ல நீங்க. Samsung Galaxy Ultra இருக்கலே பெஸ்ட். இப்போ வாங்குறது எவ்வளவு? வாட்ச் அல்ட்ரா எவ்வளவு? இப்போ அப்படியே பேச்ச மாத்தற பாத்தீங்களா? இப்போ வாங்குற சைக்கிள் எவ்வளவு? 6500 ரூபா. 6500 ரூபாய். ஆமா. அச்சாவாரே 1,65,000 ரூபாய். 1 லட்சமா? சரியப்பா போதும்டா. அதுக்கு சைக்கிள் 450X லேட்டஸ்ட் 450X வாங்கலாம். கரெக்ட் தான். சரி, இப்போ எனக்கு ஒரே ஒரு கேள்வி. இவர் எங்கேயாவது போகும்போது உங்களுக்கு காட்சி அளிச்சாரு அப்படின்னா இவரோட சைக்கிளை மட்டும் ஒரு போட்டோ எடுத்து அது அமேசான்ல பாருங்க. சரி பாருங்க, நிஜமே நீங்க பாருங்க. இவன் அடிக்கிறதுலாம் ஓவரா இருக்குது வர வர. சரி, இது என்ன இப்போ? இது என்ன இப்போனா ஸ்லிம் வாட்ச் லான்ச் பண்ணிருக்காங்க. அது ஓகே. ஆனா இப்போ 70,000 ரூபாய்க்கு இது வாங்குறதுக்கு இப்போ விக்கி சொன்ன மாதிரி சாம்சங்ல எவ்வளவு தெரியும்? இப்போ அது 34 33 தான் சும்மாவே. அது ஸ்லிம் இல்லைங்க. இப்போ சாம்சங்ல வந்து ஸ்லிம் அமேசான்ல போய் பாருங்க. 25 லான்ச் பண்ணாங்களா? எதுக்கு 1 லட்சம் வச்சாங்க? ஸ்லிம்மா இருக்கிறதுனால. கரெக்டா? இது வந்து இப்போ ஸ்லிம்முங்க அதுக்காக பேருக்காக. ஆர்மி நியூஸர் நீங்க யாராவது இருந்தீங்கன்னா மோட்டிவேஷன் சீரிஸா நல்லா பண்ணுதான்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க. 49 இல்லடா, நேத்துலாம் கம்மியா இருந்ததுடா. 30 இதோ இங்க இருக்கு பாரு.
30 இதுக்கு கார்டு ஆஃபர் ஏதாவது இருக்கான்னு பாரு அப்படின்னா இன்னும் குறையும். ஹலோ அதெல்லாம் வேற வயசுங்க, பேட்டரி நிக்காது. இது 8 நாள் இது 2.5 நாள் நிக்குதுடா, 3 நாள் வரைக்கும் நிக்குதா? 8 நாள் நிக்கும். 8 நாள் நிக்கும். வேற ஒருத்த சாகடிக்கும். ஃபோன் வயசு. ஐயோ சரி ஓகே, கார்மின் மாஸ் தான் ஃபிட்னஸ்க்கு வந்து கார்மின். சரி நீ எக்ஸ்சேஞ்சில் மொபைல் நம்ம எடுக்க பாருங்க எடுக்கிறாங்க போல. அப்போ பேசாம எக்ஸ்சேஞ்ச் மொபைல் ஏதாவது ஒரு பழைய மொபைல் கொடுத்தா வாட்ச் கொடுக்குறாங்களா? போட்டிருக்காங்களே அவனுக்கு தானே அந்த வாட்ச்ல சிம் கார்டு இருக்குல்ல, ரொம்ப கம்மியா எடுத்துப்பாங்க. எப்படி வாட்ச்ல சிம் இருக்கு, சிம் கார்டு இருக்கு. ஆனா எத்தனை பேர் வந்து அதெல்லாம் இது பண்ணுவாங்க? அந்த LTE எக்ஸ்சேஞ்சில் ஒரு 16 Pro Max போட்டு விடு. சரி இதுல என்ன இன்ஸ்டாலேஷன் எக்ஸ்பர்ட் சர்வீஸ் அட் யுவர் டோர் ஸ்டெப். ஆமா நேர்ல வந்து மாட்டி விட்டு போவாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் விக்கி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி விட்டு. இல்லை ஆக்சுவலாக இது இந்த கௌதம் ப்ரொவைஸ் பண்ணிட்டு இருக்காருல்ல, அவர் சொன்னார் 3 நாள் வரைக்கும் பேட்டரி லைஃப் வருது, 2.5 நாள். நல்லா இருக்காமா? நல்லா இருக்கான், சூப்பராக இருக்கு. அவரோட ஃபேவரட்டே இதான் சொன்னார். ஏன்னா வாட்ச் 3 வரைக்கும் டிசன் OSல, வாட்ச் 4லேருந்து வியர் OS கூகுளோட சேர்ந்து லேக் ஆச்சு. வாட்ச் 5 Pro வச்சிருக்காரு, லேக் ஆச்சு. வாட்ச் 6 கொஞ்சம் அந்த அளவுக்கு பெருசா ஹிட் ஆகல. வாட்ச் 7 அல்ட்ரா வச்சிருக்காரு. வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் சாம்சங் வாட்ச் இவ்வளோ ஸ்மூத்தா இப்பதான் பாக்குறேன் மாதிரி இருக்கு. இன்னை வரைக்கும் சமஸ்தம். இதுவா ஆப்பிள் வாட்ச் அல்ட்ராவா? இதுதான் 30,000 ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா கிட்னி தான் வைக்கணும். ஆப்பிள் வச்சிருந்தா ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா அது ரேட்டே குறையல வச்சு. ஏன்னா வேற OSும் இது பண்ண முடியாது, கூகுள் டிவைஸ் இல்லாம சிங்க் பண்ண முடியாது. ஆப்பிள் வாட்ச்ல யூஸ் பண்ண முடியாது வேற OS. அது கொஞ்சம் கஷ்டங்க. அது என்னன்னா இப்போ அன்னைக்கு வாட்சன் படிச்சான் இல்லையா, X5 ஃபோல்டர் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆப்பிள் வாட்ச் வர போகுதுன்னு. அது வந்து என்ன பார்க்கலாம், iCloud சர்வீஸ் இருக்கு, அதே X5 ஃபோல்டர் அவங்க ஊர்ல இருக்கு, நம்ம ஊர்ல சரி விடுங்க. அந்த மாதிரி ஏதாவது சைனால இருக்கு. அந்த X5 ஃபோல்ட்ல மட்டும் ஆப்பிள் வாட்ச் யூஸ் பண்ற மாதிரி வரட்டும். வேற பட்ஜ் யூஸ் பண்ற மாதிரி iCloud தான் போட்டுருக்கு. வாட்ச் யூஸ் பண்ண முடியுமான்னு தெரியல, அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அழகா இருக்கு பார்க்க. அது வேற லெவல்ல இருக்குன்ட்டாங்கடா. நிஜமா நல்லா இருக்கும். பேட்டரி லைஃபும் சூப்பரா இருக்கு, செம ஸ்மூத்தா இருக்கு. ஏன்னா உள்ள வந்து அந்த W1000 வாட்ஸா ப்ராசர், சாம்சங் புது ப்ராசர், செம சூப்பரா இருக்கு. நாங்கெல்லாம் சரி ஃபைனல் நியூஸ். இன்ஸ்டாகிராம் நோட்ஸ்ல வந்து இப்போ ஸ்பாட்டிஃபை லைவ் பிளேபேக் வந்து நீங்க அப்டேட் ஆட்டோமேட்டிக்கா ஆயிடுங்க. ஸ்பாட்டிஃபைல என்ன கேட்குறீங்களோ, நோட்ஸ்னு ஒன்று இருக்கும் இன்ஸ்டாகிராமில், அதில் போனீங்கன்னா உங்களோட ஸ்பாட்டிஃபை லிங்க் பண்ணி விட்டா நீங்கள் என்ன பாட்டு கேட்குறீங்க அப்படின்னு மாறிக்கிட்டே இருக்கும். 1/2 hour ஒரு தடவை அப்படி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குமா லைவாக. சரி சரி இதனால என்ன பிரயோஜனம்? மற்றவங்களுக்கு தெரிஞ்சுப்பாங்க நீங்கள் இந்த பாட்டு கேட்குறான், தெரிஞ்சு என்ன பண்ண போகிறாங்க, தெரிஞ்சு அவங்களும் அந்த பாட்டு கேட்பாங்க பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அதாவது இது எப்படி இருக்குன்னா, விராட் கோலிக்கு சிம்புனா யாருன்னு தெரியலையா, ஆனா எங்க போனாலுமே அந்த நீ சிங்கம் தான் பாட்டோட கவர் பிக்சரே சிம்பு தான். ஏன்னா அந்த பாட்டு நல்லா இருக்கு. அதான் உங்களோட ஃபேவரட் சாங் என்ன அப்படின்னு கேட்டா, அப்படி நீ சிங்கம் தான் பார்த்தா விராட் இதுதான் மேக்ஸிமம் சிம்பு போட்டோ தான் இருக்கும் அந்த 10 தலையில. ஏன்னா அந்த படத்தை ப்ரொமோட் பண்றதா இருந்தாலும் சிம்பு முடிஞ்சு வச்சு தான் மணி ஆகணும், ஏன்னா கொஞ்சம் வெல் நோன் ஃபேஸுங்கிறனால. ஆனா விராட் கோலிக்கு சிம்பு தெரியாது, இந்த மாதிரி தான். நீ வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டி, நீ ஏதாவது பாட்டு சொன்னா ஊர்ல இருக்கிற எல்லாரும் கேட்பாங்க. என்ன பாட்டுலாம் ஸ்பாட்டிஃபைல கேக்குறியோ எல்லாருக்கும் வந்து அந்த சாட்ல இருக்கும்போது அப்படிதான் தெரியும். அதுல பார்த்தாங்கன்னா அந்த நோட்ஸ்ல பார்த்தாங்கன்னா இப்போ மெசேஜஸ் மேல ஒன்னு இருக்குல்ல, இந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல வந்து லிசனிங் டு அது ஓகே. இப்போ செலிபிரிட்டிஸ்லாம் நம்ம சாட்டிங்லயே வராது கரெக்ட்டா? செலிபிரிட்டிஸ் இல்ல, உன் ஃப்ரெண்ட்ஸ் தான். உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீ இந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறல்ல, அந்த மாதிரி இந்த இடத்துல வரும் மேலே. அது நீ லைவா மாறும். இதுக்கு முன்னாடி வந்து அப்பப்போ நீ மேனுவலா மாத்துற மாதிரி இருக்கும். இப்போ ஸ்பாட்டிஃபை லிங்க் பண்ணிட்டா ஸ்பாட்டிஃபைல ஸ்பாட்டிஃபையோட மட்டும்தான் இது இப்போதைக்கு பார்ட்னர்ஷிப் பண்ணிருக்காங்க. இப்போ வரைக்குமே ஸ்பாட்டிஃபை மட்டும் தானா? வேற யாரும் வேற எதுலயும் வராதா? இப்போ நீ மேனுவலா ஆட் பண்ணலாம். அதுல இருக்கிற இன்ஸ்டாகிராம் இது பார்ட்னர்ஷிப் பண்ண அந்த பாட்டுலாம் வந்து தேடினா வரும். ஆனா இது வந்து ஸ்பாட்டிஃபையோட ஒரு பர்பஸ் இல்ல. வேர்ல்டு மியூசிக் டேவா அடுத்த வாரம் 21ஆம் தேதி, அதுக்காக வந்து ஸ்பெஷலா வேர்ல்டு மியூசிக் டே எல்லாரும் வந்து மியூசிக்கை போடுங்கடா அப்படின்னா. அதான் மியூசிக் தான், மியூசிக் ஸ்பாட்டிஃபைல தான் மியூசிக் இருக்கு. அது ஒரு ஃபீச்சர் சொல்றேன். கம்போஸ் வேற யாரா பண்ணிருப்பாங்க. அதை நீ வச்சுக்கணும், எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி என்ன பாட்டு பிடிக்கும் அப்படின்ட்டு. என்னோட உனக்கு அது பரத்தோடது பாத்தியா நீ அந்த வீடியோல எடிட் பண்ணி நான் கடைசியில் டே செம்ம காண்டா இருக்கு வாடா பன்னீர் சோடா குடிக்கலான்னு பரத் ஒன்னு என்ன வேணும் உனக்கு அப்படின்னு எனக்கு பயங்கர இது ஒரு காண்டா இருக்கு. என்ன வேணும் உனக்கு இப்படிதான் இருந்தது நிலைமை. அதை பத்தி தான் பாடிக்கிட்டு இருப்போம். அவன் வேற பரத் ரொம்ப பிராங்கா நீங்க பேசியிருப்பான் கோவத்துல. அவன் டெய்லி பீச் போறான்ல, அவன் இங்க வர்ற எடுத்துக்கிட்டு இருக்காங்க. திரும்பியும் சொல்றேன், சில சமயங்கள்ல வந்து இந்த கொஞ்சம் ரொம்ப அட்ராக்டிவா அந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டாங்கன்னு வையன் பொண்ணுங்க, பசங்க வந்து அந்த பொண்ணுங்களை பாக்குறதோட இல்லாம சிலர் வந்து கொஞ்சம் ஒரு படி மேல போய் டீஸ் பண்றது ஏதாவது பண்றாங்க, ஹராஸ்மெண்ட் மாதிரி வச்சுக்க, அந்த தப்பு பண்ணிடுறாங்க. அது வந்து தப்பு தான், நான் தப்பு இல்லைன்னா சொல்ல வரல.
ஆனா ஏன் அட்ராக்ட் ஆகுறாங்க, ஏன் பாக்குறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு பத்தியா? அதை பத்தி இவன் சொல்லியிருப்பான். அவன் காலைல பீச்சுக்கு போனா ஃபுல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான். ஒரு பொண்ணு அரையும் குறையமா ஆடிட்டு வருது, 2 பேர் நல்லா ஹை குவாலிட்டி கேமரா வச்சுட்டு ஒருத்தன் ஒரு பக்கம் சைட்ல இருந்து கீழ இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கான், இன்னொருத்தன் ஸ்ட்ரைட்டா எடுக்கிறான். ஏதாவது ஒரு பாட்டுக்கு அவங்க வந்து இது பண்ற மாதிரி பீச்ல நேச்சுரலா அப்படி டெப்த்தோட அதான் ரொம்ப ஹைஃபை கேமராஸ். அதான் சொல்லிட்டு இருந்தான், திட்டிட்டு இருந்தான், பயங்கரமா திட்டிருப்பான். அந்த வீடியோல பயங்கரமா பேசியிருப்பான். அப்புறம் என்ன பண்றதுன்னு கேக்குறான். நியாயம் தானே, அதுக்கு என்ன போய் எல்லாரும் கையை பிடிச்சி எடுத்துட்டு வந்தான்? அப்படி இல்ல, பட் ஒரு ஃபேக்ட் இருக்குல்ல அந்த இடத்துல. ஏதோ ஒரு வகையில வந்து எப்படியோ ஹார்மோனல் ட்ரிகர் நடக்க தானே செய்யுது. இதெல்லாம் தப்பு, நேச்சுரல். அதேதான், இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம் அதுல. அப்புறமா வந்துட்டு குத்துது கூட இதுனா என்ன பண்றது? பேச தமிழா பேசலே ஒரு ரீல்ஸ் ஒன்று வருமே, நான் ஒரு போட்டோ போடுவேன் சார், போட்ட உடனே என்ன வந்து ஒரு அக்கா இல்ல அம்மா மாதிரிலாம் பார்க்க மாட்டாங்க, எடுத்தோடனே கமெண்ட்ஸ்ன்னு என்னென்னமோ சொல்லுவா இந்த மாதிரி வல்கரா. அதுக்கு அவன் அந்த ஆங்கர் கருப்பழனியப்பன் யாரோ அவன் தான் கேட்பான், ஓ நீங்க உங்களை அம்மா மாதிரி பார்க்கணும் தான் அந்த போட்டோவை நீங்க போடுறீங்களா? பார்க்க கூடாதுன்னு இல்லையா? அப்படித்தானே இருக்கு. அப்படி பார்க்கணும் தான் நீங்க போடுறீங்களா அப்படின்னு கேட்பான் அந்த போட்டோவை. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒண்ணுமே பேசாது. பின்ன எப்படி பேச முடியும்? ஸோ இதுதான், இது ஒரு கொடுமைங்க. சரியா, நான் திரும்பியும் சொல்கிறேன், எல்லாரோட சுதந்திரத்துக்குள்ளேயும் போய் தலையிடுறது இங்கே வேலை கிடையாது. ஆனால் சில விஷயங்கள் பப்ளிக்கில் பண்ணும்போது நமக்கு தான் தெரியணும் நம்ம என்ன பண்ணுறோம், எது பண்ணுறோம், அது கரெக்டு தானா இல்லையாங்கிறது ஒவ்வொரு தனிநபர்கிட்ட இருக்குது. ஃப்ரீடம் இருக்குங்கிறதுக்காக எல்லாத்தையும் பண்ண முடியாது. சைக்கிளில் போகும்போதே கூட தான் ஒன்று அடிச்சுட்டு போகலாம். அர்ஜென்ட்டாக வரும்போது கஷ்டப்பட்டு எங்கேயா மறைவாக போய் விட வேண்டியதாக இருக்குது. சைக்கிளில் போகும்போது அடிச்சுட்டு போக வேண்டியதானே? ரோட்டில் அவன் எச்செல்லாம் துப்பிக்கிட்டு இருக்கான், கோவிடை கூட துப்பி வச்சுட்டு போகிறான். என் ஒன்றுக்கு 4 பேர் சாவ போகிறாங்கன்னு அடிக்க வேண்டியதானே நானும்? கரெக்டு தான். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல, அவ்வளோதான். ட்ரேசஸ் தெரியக்கூடாது நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருப்பாங்க. எவ்வளவு பெரிய ஆளு, ட்ரேஸ் இருக்க கூடாதுங்க. ட்ரேஸ் இருக்க கூடாதா? வேட்டையாடு கமல் அந்த ராணி எப்படி புதைச்சு வச்சிருப்பாங்க அந்த மாதிரி ட்ரேஸே விட மாட்டாங்க. அடிக்கிற ஒண்ணுக்கு என்னடா ட்ரேஸ், ஏன்டா அப்படி சாகடிக்கிற? சரிங்க, இதெல்லாம் தான் இன்னொரு நியூஸ். அந்த மாதிரி சில நியூஸோட நம்ம வந்து நாளைக்கு இல்ல மண்டே பார்ப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர் சிவபரணி பார்க்கலாங்க. பாய். யார் எமோஷன்ஸையுமே ட்ரிகர் பண்ணுறதுக்கோ இல்லை யாரையுமே கஷ்டப்படுத்துறதுக்காகவும் நாங்கள் எதையுமே சொல்லலை. யோசிப்பீங்கன்னு நினச்சதான் சொல்லுவோம், ஆனால் புது gadgets, புது facts in the technology streets. வணக்கம் geeks, வணக்கம் geeks, வணக்கம். நான் தான் நம்ம கையில் உலகம் இருக்கு, சரியான வழியில் அதை பயன்படுத்து. நாம் தான் நமக்கு நடுவுல ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் அண்ட் போன்ஸ் மேல வந்தாக்கிருக்கு. புது யுகம் புது சரித்திரம், நம் முன்னேற்றம் தொடங்கும் போர்க்காலம்.